ஆண்டி கிச்சன் பேசுகிறேன். இன்னைக்கு செட்டிநாட்டில் வந்து கொஞ்சம் பாத்திரம் கேஸ் வந்துருக்கு. நம்ம வீடியோ பண்ணி பார்க்கலாம்ப்பா. பழம்பொழி விநாயகர்ப்பா கையில் தாமரையோடு இப்படி உட்காந்துருக்காரு. கீழே ஒரு மூஞ்சூர் இருக்குதுங்க. அஞ்சரை இஞ்சி இருக்குதுப்பா. அகலம் பார்த்திங்கன்னா 4 இஞ்சி இருக்குது. நல்லா அம்சமாக உட்காந்துருக்காரு. நம்ம இந்த இது வந்து உருக்கி ஊற்றுனதுப்பா. இப்படி வந்து சாமி ரூமில் இப்படி வச்சுக்கலாம். கீழே நின்றுக்கிறோம். நல்லா அலங்காரத்தோடு இருக்கார். ராஜாராணி விளக்குப்பா. இது ஒரு 100 ml எண்ணெய் நெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். நல்லா அம்சமாக இருக்காங்க பாருங்க. பின்னாடி வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஹோல் மாதிரி. இங்கிட்ட 2 உருவம் இருக்கும். இங்கிட்ட அதேமாதிரி தேப்பா. முன்னாடி என்ன இருக்கோ பின்னாடி அதேமாதிரி இங்கிட்டு ஒரு உருவம், இங்கிட்ட ஒரு உருவம் இருக்கும். நல்லா ஒரு விளக்குனாலும் திருவிளக்குப்பா. இது நல்லா உயரமாக நல்லா அம்சமாக இருக்கும். 5.25 இன்ச்சு இருக்குப்பா உயரம். குறுக்க காலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு தேங்காய் மாடலில் இருக்கிற இதுப்பா. தொன்னைன்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் பிரசாதம் வச்சு கொடுத்துக்கலாம். நம்ம பூஜை அறையில் இதில் ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். சாமிக்கு பிரசாதம் வச்சுக்கலாம். பித்தாளைப்பா. இது 3 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் ஒரு 2.25 இன்ச்சு இருக்குது. 2 ஒரே மாதிரியாக இருப்பா. இந்த பழைய காலத்து கும்பிட்டி அடுப்புப்பா. அதாவது ஒழுகரைன்னு சொல்லுவாங்க. பத்து இன்ச்சு இருக்குப்பா. இந்த கைப்பிடியை சேர்த்துனா உங்களுக்கு 1 அடி வரும். கைப்பிடியை சேர்த்துனா 1 அடி வரும். குறுக்கு பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குது. இது தண்ணியிலே கிடந்தாலும் துருப்பிடிக்காது. ஏன்னா பழைய காலத்தில் வந்து தண்ணி நம்ம பூமிக்குள்ளே கடத்துறது கூட இந்த மாதிரி இதில் தான் இந்த மாதிரி பைப்பில் தான் இது பண்ணுவாங்க. அந்த மெட்டலோட சேர்ந்தது. அதாவது இது வெங்கலம் மாதிரி. இப்போ அது ரொம்ப சூதானமாக வச்சுக்கிறணும். நம்ம கேசடு பக்கத்துலேயே இதை வச்சுக்கிடலாம். இப்போ இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா தந்தூரி செய்கிறதுக்கு, இந்த புரோட்டா இந்த மாதிரி செய்கிறதுக்கு, சப்பாத்தி செய்கிறதுக்கு, கங்கில் செய்வாங்கள்ல அது மாதிரி செய்கிறதுக்கு நிறையா கேட்குறீங்கப்பா. இதில் உள்ள வலை இருக்குது. உள்ளே வந்து இது வலை இருக்குது. சாம்பல் வந்து கீழே விழுந்துடும். மேலே வந்து கறியை போட்டு நம்ம தந்தூரி இந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம்ப்பா. அதுதான் நிறையா கேட்குறாங்க. வெங்கல பருப்பு உருளிப்பா. இது ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கும். 7 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு வருது. இது ஒரு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. கையா உருளி நல்ல கனமாக இருக்குது. நல்ல கையா உருளி. வாயகலம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு இருக்குது. உள்கூடு பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குப்பா. கேஸ் பாக்ஸ்ப்பா. இது பித்தாளையிலே கேஸ் பாக்ஸு. இந்த மேலே அந்த கை பிடிக்கிற இடத்துக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா தாமிரம்ப்பா. இந்த இதில் தாமிரம் வீட்டு கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த தாமிரம் வீட்டு கொடுத்துருக்காங்க. 2 சாவி வேறு இருக்குது. 2 சாவி, இங்கே ஒரு சாவி. மொத்தம் 3 சாவி இருக்குதுப்பா. இப்படி திறந்துக்கலாம். திறந்து இங்கிட்டு நகை ஏதாவது வச்சுக்கலாம், காசு வச்சுக்கலாம். இந்த தனித்தனியாக கப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் டிசைன் பார்த்தீங்களா, அந்த கைவிடி விற்கிற இடத்துல டிசைன். இதெல்லாம் இப்போலாம் செய்ய முடியாது. இதெல்லாம் பழைய காலத்தில் தான் செய்வாங்க. இந்த லாக்குக்குமேவும் காப்பரில் கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டு இதை தூக்கிக்கலாம். இதுலேயும் 3 கப்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் பணம் வச்சுக்கலாம். இதில் 2லையும் இந்த நகை ஏதாவது வச்சுக்கலாம். இல்லை இதுலேயும் பணம் வச்சுக்கலாம்.
ஒரு அடிக்கு மேலே இருக்குப்பா. உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு இருக்குது. குறுக்கு பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குப்பா. 8.25 இன்ச்சு இருக்குது. இது லாக் பண்ணிக்கலாம். இது லாக் பண்ணிக்கலாம். இந்த வராது. இது லாக் எடுத்துக்கலாம். இது லாக் ஆகுறது தெரியுதா உங்களுக்கு? இது லாக் ஆகுறது. இது லாக்கு எடுத்துக்கிறது. இது லாக் பண்ணுறது. இது லாக் திறக்கிறது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சாவியோடு இருப்பா. நல்லா 3 சாவி இருக்குது. நல்ல பெட்டி. நல்லா கனமாக இருக்குது. நல்லா பீரோக்குள்ளே வைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இந்த நல்ல பெட்டிப்பா. பித்தாவையில் அந்த காலத்தில் உருட்டி எப்படி செஞ்சுருக்காங்கன்னு வருது. செம்புப்பா. உள்ள ஈயம்பூசி இருக்குது. இது 1 லிட்டர் பிடிக்கும்ப்பா. 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பிடிக்கும். 4 இன்ச்சு இருக்குப்பா. வாயகம் உள்கூடு வந்து 6.5 இன்ச்சு இருக்குது. நல்ல நல்லா கனமாக இருக்குது. உள்ளே ஈயம்பூசிக்க இருக்காங்க. தண்ணி இனி மோந்து வச்சுக்கிடலாம். கலச செம்பாக வச்சுக்கலாம். நம்ம 5 முக குத்து விளக்குப்பா. அதாவது லாக் டைப்பு. இந்த லாக் டைப் விளக்குப்பா. சின்னதாக நல்லா அம்சமாக இருக்குது. 15 இன்ச்சு இருக்குது உயரம். நல்லா 5 முக விளக்கு. அதே மாதிரி இந்த திரி போடுற இடம்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து விளக்கு நல்லா பள்ளம் கொடுத்துருப்பாப்பா. இப்போ வர விளக்க வச்சுப்பா ஒரு கோடு மாதிரி போட்டு விட்ருக்காங்க. இந்த நல்ல பள்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவ்வளோதே. நம்ம கொஞ்சம் நீங்கள் தூக்கையில் பார்த்து தூக்கணும். இதை மட்டும் தண்டை பிடிச்சிக்கிறணும். என் மேலே பிடிச்சிங்கன்னா நீங்கள் அந்த லாக் டைப்புங்கிறதுனால இந்த இதாகும். இது ஒரு 3 லிட்டர் பிடிக்கும்ப்பா பால் குடம். பாயகாலம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. உள்கூடு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு இருக்குப்பா. இதில் பழைய காலத்து பேரெல்லாம் போட்டுருக்கு. நல்ல இந்த கழுத்து நீளமாக நல்லா இருக்கும். ஒரு டிஃபன் சாப்பிட்ற முறி தட்டுப்பா. 7.25 இன்ச்சு இருக்குது வாயகம். இது ஒரு வடைச்சட்டிப்பா. கொஞ்சம் நம்ம வத்த குழம்பு வைக்கிறதுக்கு இது காது இல்லாத வடைச்சட்டி. பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சின்ன அடக்கமான சட்டி. 7 இன்ச்சு இருக்குப்பா. இது உயரம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு இருக்குப்பா. நல்ல சட்டி. பித்தாவையிலே உண்டியல் பாக்ஸ் டைப்பு. உண்டியல் பாக்ஸு. அதாவது காசை இங்கே போட்டோம்னா இதுக்குள்ளே இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து விழுந்துக்கிறோம். நம்ம இதில் ஒரு பூட்டு போட்டு நம்ம பீரோவில் வச்சுக்கிட்டோம்னா ஏதோ ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போய் ஏதாவது காணிக்கை போட்டுக்கலாம். இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அது காசு சேர்த்து வைக்கிறாங்கல்ல அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிடுவாங்க. இது ஒரு பூட்டு மட்டும் நம்ம போட்டுக்கிடலாம். நல்லா இருக்கும். இப்போ இந்த காப்பரை விட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏழு இன்ச்சு இருக்குப்பா நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது பாக்ஸு. இது பூராமே முறுக்கரண்டிப்பா. இது வந்து இந்த தோசைக்கு மாவு ஊற்றுறதுக்கு நல்லா இருக்கும்பா. நல்லா தேய்ச்சி விட்றதுக்கு நல்லா இருக்கும். அகலமாக இருக்குங்களா பட்டையாக இருக்கிறதுனால. இது நெய்க்கரண்டி, குழம்பு கரண்டி, எண்ணெய் வச்சுக்கலாம். புளிக்கரண்டிப்பா. அதாவது இந்த முறிக்கரண்டி வந்து ரொம்ப புளியாக வராது, ஏந்தலாத்தே வரும். இந்த தோசைக்கரண்டி பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு இருக்குப்பா. இந்த பொரியல் கரண்டி பார்த்தீங்கன்னா 10.15 இன்ச்சு இருக்குது. பெரிய கரண்டி பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு இருக்குது. இந்த குழிக்கரண்டி 10 இன்ச்சு இருக்குது. அதுலேயே இது பெரிய கரண்டி 15.25 இன்ச்சு இருக்குப்பா. நல்ல பெரிய சைஸு. அடுப்பில் வச்சுக்கிண்டையில் அனல் அடிக்காது நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா குட்டி கிண்ணங்கப்பா. ஸ்நாக்ஸ் வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கலாம்.
இல்லை சாமிக்கு பிரசாதம் வச்சுக்கிடலாம். நம்ம அடுப்படிக்கு வச்சு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. இது வாய் அகலம் 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. தீவெட்டிப்பா நல்லா பெரிய சைஸு வெண்கல தீவெட்டி. நல்ல மரையெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. சாமிக்கு அந்த காலத்தில் இதில் இப்போ இந்த தண்ணல் போட்டு நெருப்பு வச்சு சாமி முன்னாடி வெளிச்சதுக்காக கொண்டு போகிறது. வெண்கலம் மேலே இருக்கிறது வெண்கலம் தீ. கலந்து காமிச்சுக்கிறேன். 30 இன்ச்சு இருக்குப்பா. 30 இன்ச்சு இருக்குது. இப்போ எல்லாம் இது கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க, ரொம்ப ரேரு. பாப்பா இது பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். நீங்கள் பாலிஷ் போட்டு கேட்டிங்கன்னா நான் பாலிஷ் பண்ணிடுவேப்பா. இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு செர்லாக்கு, நெய் சாதம், பருப்பு சாதம் ஊட்டுறதுக்கு நிறையா கேட்குறீங்க. இது முறிக்கும்பா. 4.5 இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. நல்ல முறி, வெண்கல முறி. வெள்ளைப்புத்தால முளைப்பாரி ஸ்டாண்டுப்பா. 3.5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. ரெண்டும் ஒரே மாடலு, ஒரே டிசைன், ஒரே அளவுதேப்பா. இந்த வெள்ளைப்புத்தால் நல்லா வெயிட்டு, கனமாக, நல்ல சரியான வெயிட்டுப்பா. பால் செம்பு. இது 3.5 இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. ஒரு 1/2 லிட்டர் பால் பிடிக்கிற பால் செம்பு. இது மோர் டம்ளர்ப்பா. இது பிளைன் டம்ளர், டிசைன் டம்ளர். இது சின்னது, கொஞ்சம் பெருசு. இதுன்னா ஒரு 1/4 லிட்டர் பிடிக்கும். 2.25 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் 3.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து நல்ல வெண்கலம்ப்பா. 3 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. நல்ல வெண்கலம் பானை வச்சுருக்காருங்க டம்ளருக்கு. இது லோட்டாப்பா. இது ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கக்கூடிய லோட்டா. 3.25 இன்ச்சு இருக்குப்பா வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. நல்லா கை உள்ளே விட்டு விளக்கலாம் தாராளமாக. துணை தீபம்ப்பா, குட்டி துணை தீபம். எவ்வளோ நகாசு வேலை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா? பூராமே நகாசு வேலை. இங்கிட்டு ஒரு வரி, இங்கிட்டு ஒரு வரி. எதுவுமே 10ஆம் வகுப்புக்கு ரிவீட்டு கிடையாது. பூராமே ஒரே மோல்டிங். துணை தீபம் 6.5 இன்ச்சு இருக்குப்பா. நம்ம சாமிக்கு தீபாராதனை காட்டுறதுக்கு இல்லை, இதில் தான் நம்ம விளக்கேற்றி எல்லா விளக்கும் ஏற்றணும். இதே துணை தீபம். இது ஒரு துணை தீபம்ப்பா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனாக இருக்குது. இது விளக்கு அகலமாக இருக்குது. அதை கை பிடிக்கிறது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. 6 இன்ச்சு இருக்குதுப்பா. உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. காப்பர் அபிஷேக தட்டுப்பா. தேங்காய் பழம் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கிடலாம். இல்லை பூஜை அறையில் நம்ம சாமி வச்சுக்கிடலாம். கற்பூரம் காட்டுறதுக்கு வச்சுக்கிடலாம். 8 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. பூஜை தட்டுப்பா. இதுவும் பூஜை தட்டு தான், குட்டி குட்டியாக இருக்குது. இது ஒரு 6 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. அதில் இது சின்ன சைஸு 5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. பெரிய பாயாசம் உருளிப்பா. இது ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும்ப்பா. 5லேருந்து 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்ல வெண்கலம். 1 அடி இருக்குது வாய் அகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குப்பா. இது உள்ளே ஏன் இந்த தகடு இருக்குன்னா, அதாவது வெண்கலத்தை உருக்கி ஊற்றையில் எனக்குள்ள ஒரு ஓட்டை போட்டு தான் உருக்கி ஊற்றுவாங்க. கடைசியில் எல்லா வெண்கலத்துலேயும் சரி, எல்லா வெண்கல பாத்திரத்துலேயும் கடைசியில் அந்த ஓட்டையை வந்து ஒரு சின்ன தகடோ இல்லை வெண்கலத்தை ஊற்றி நம்ம அப்படியே சளிஞ்சு கொடுப்பாங்க. அதே இந்த தகடு. மற்ற வேறு ஒன்றும் இது இல்லை. இது வந்து அந்த உருக்கி ஊற்றையில் இந்த இது எல்லா பாத்திரத்துலையுமே இருக்கும். சந்தைக்கூடப்பா இது. இப்போ இது நிறைய ரசம் வைக்கிறதுக்கு,
குழம்பு வைக்கிறதுக்கு நிறைய அதை வாங்கிக்கிறாங்க. கீழே ஒடுக்கமாக மேலே அகலமாக இருக்கும். 6.5 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்குது. நல்ல கை வேலைப்பாடு, பழைய காலத்து வெள்ளியை பூச்சி, நல்ல வெயிட்டு, சரியான வெயிட்டுப்பா. இது இடியாப்பக்கட்டைப்பா, தர்மத்தைக்கு இடியாப்பக்கட்டை. இதில் அச்சு நிறையா இருக்குது. துவாரம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் நம்ம வேணுங்க அந்த சீப் சீடை, சாதா ரிப்பன் பக்கோடா, இந்த ஓமப்பொடி, இந்த இடியாப்பம், இந்த முறுக்கு, இந்த ஸ்டார் முறுக்கு, இல்லை ஒரு 5-6 தகடு இருக்குது. பித்தளை தகடு இது. நல்லா பெரிய சைஸ் இதுப்பா. 10 இன்ச்சு இருக்குது நீளம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. எண்ணெய் கலையம்ப்பா. உள்ளே அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா வெள்ளியம் பூசி இருக்காங்க. அப்படியே போட்டாச்சு. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும். எண்ணெய் கலையம் 3 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உள்கூடு பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. நல்ல ஒரு கும்பாப்பா. இது வந்து சந்தன கும்பா கிடையாது, இது சாப்பிட்ற கும்பா. இது குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் பருப்பு சாதம் இதெல்லாம் வச்சு ஊட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சந்தன கும்பாங்கிறது வேறு வித்தியாசமாக இருக்கும், வேறு வடிவத்தில். இது சாப்பிட்ற கும்பா குழந்தைய. 5.5 இன்ச்சு இருக்குப்பா வாயகம். உள்கூறு பார்த்தீங்கன்னா உயரம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. 3 உள்ள தனியார் சட்டிப்பா. கீழே பாதமெலாம் இருக்குது பாருங்க. நல்லா ப்ரெஸ் பீஸ்ப்பா. அப்படியே பிளங்காமே வச்சுருந்துருக்காங்க. அகலம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குப்பா. நல்லா பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நல்லா சின்ன ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா மாவிளக்கு சட்டிப்பா. நல்லா கெட்டியான சட்டி, நல்லா கனமாக இருக்குது. இந்த காலத்து பேர் போட்டிருக்காங்க பாருங்க. இது ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கும்ப்பா. 7 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குப்பா. அப்புறம் வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா வீடியோ முடிஞ்ச விட்டு எண்டில் வந்து ஃபோட்டோ வரும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வணக்கம்ப்பா.